தான் சரி இருக்கனால இங்கிட்ட வந்து இதே கொடுத்துட்டு போயிரும்னு வந்திருக்கோம். ஒயரிங் ஆமாம் பாருங்கள், இதில் 2 ஒயர் வந்து போகிறது, இது வந்து யூபிஎஸ்க்கு போகிறது. இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த இடமெல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. மோட்ரு போட்டு ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வெள்ளாமை பண்ணியிருக்காரு. பச்சையாக இருக்கிறது பூரா அவரோடது தான். இந்த கீழே வந்து இப்போ மோட்ரு ஆஃப் பண்ணி தான் இருக்குது, அதோட யூஸ் இல்லை. அப்படியே இந்த குழா வந்து இந்த மாதிரி உள்ளே போயிடுது. அதுக்கு ஒரு என்சிபி போட்டிருக்கோம், இதுதான் ஆனாக போச்சுருக்கோம். சார்ஜ் தேவையான ஆன் பண்ணிக்கிற மாதிரி, ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. சோலார் இல்லை தான் சார். ஒரு பேட்டரி வேற தெரியல. இப்போ காலைல தான் லைன் கொடுத்தோம், எப்படியும் 4 ரூபா 80 சார்ஜ் நிறைய அமௌண்ட்டெல்லாம் காட்டி சார்ஜ் தான் போட்டு ஆட்டோமோட்டில் இருக்குது. பைபாஸாக வந்து நம்மளோட ஈபி உள்ளமே இருக்குது. வீடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இன்னொட்டில் தான் யூபிஎஸ்ல இருக்குது. வேற தெரிய மாட்டேங்குது. வேண்டாம் வேண்டாம். $40 ஆம்ஸ் கொடுக்கலாம். பேட்டரியில் 8 ஆம்ஸ் 35 வோல்ட்டு 11 ஆம்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்இடி கன்வெர்ட் பண்ணி எப்படின்னா வெளியில் இப்போ அந்த இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஈபி ஆட்டோமேட்டிக்காக பைபாஸ் ஆன் ஆகிடும். அப்படியே சோலார் ஆஃப் பண்ணுங்க சார், சோலார் ஆஃப் பண்ணுங்க. அந்த வெளியில் பிரேக்கர் போட்டுக்கோம்ல, இப்போ பைபாஸ் ஆஃபில் இருக்குங்களா? இப்போ பைபாஸ் ஆன் ஆகிடும். 2வது பிரேக்கர் சார், ஃபஸ்ட்லேருந்து 2 இல்லை உள்ளே இருக்க இதில் செட் பண்ணியிருக்கோம்ல. செகண்டு அதை ஓப்பன் பண்ணி 2வது அப்படியே 2ஐயும் ஆஃப் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு 2ஐயும் ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள் மெயினுக்கு போயிடுச்சு. புரியுதுங்களா? சோலார் பவர் நின்றுச்சுனாக்கில் இப்போ ஈபியில் ஒர்க் ஆகுது. இதில் பேட்டரி என்ன பண்ண ஆம்ஸ் கட் ஆகிடுச்சு. சோலாரோட சார்ஜும் கட் ஆகிடுச்சா? 0 தான் இருக்குது. வீடு ஃபுல்லாக யூஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் 2 ஃபேனு, டிவி, ஒரு கிலோவாட் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஃபேனு, லைட்டு, ஆன் பண்ணிட்டோம். யூபிஎஸ் அப்படியே யூபிஎஸ்ஸை பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைட்டு வந்து மெயின் ஆகும், 2வது வந்து சார்ஜிங் ஆகிட்டு.
சோலார் ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி தேவைன்னா கால் பண்ணுங்கள், செட் பண்ணி தரேன் எல்லாருக்கும் முடியும். மெயினாக நம்மளோட கஸ்டமர்களுக்கு சொல்லுங்கள், இது மாதிரி பண்ணிக்கலாம். வீட்டு மேலே வச்சுருக்கேன், நிறையா கஸ்டமருக்கு வீட்டு மேலே தான் வச்சுருக்கோம். அவங்களுக்கு சொல்லுங்கள், இது மாதிரி பண்ணிக்கலாம். ஈபி காசு குறைஞ்சிடும். அடுத்த மாதம் இன்னும் 2 மாதம் கழிச்சு இதோட ஈபி பில் வைக்கிறேன்.